கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த வாய்ப்பினை தந்த என் தேவனுக்கும் இந்த தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்த என் சபை போதகருக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். தயவும் இரக்கமுள்ள அன்பு தகப்பனே, இந்த இரவு வேளைக்காய் நன்றி செலுத்துகிறேன். எங்கே 2-3 பேர் நாமத்தினாலே கூடினாலும் அவர்கள் மத்தியிலே நான் உலாவேன்னு சொன்ன தேவன், ஒரு சிறு கூட்டமாக நம்முடைய பாதத்தில் வந்து அமர்ந்திருக்கிறோம். பல்வேறு விதமான சூழல்களிலே, பல்வேறு விதமான நெருக்கடிகளிலே, பல்வேறு விதமான இக்கட்டான காலகட்டங்களிலே நாங்கள் கடந்து இந்த நாளிலும் நீர் எங்களிடத்தில் என்ன பேச வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறோம். மனித வார்த்தை அல்ல, உம்முடைய வார்த்தை எங்களை பலப்படுத்தட்டும். நீர் பேசும், நான் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளில் உங்களிடத்தில் நான் பேசுவதாக எடுத்துக்கொண்ட ஒரு வேத பாடம், சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதின சங்கீதத்தின் புத்தகத்தில் தன்னுடைய மகன் சாலமோனை அவன் அழைத்து ஒரு அனுபவத்தை அவன் பகிர்ந்து கொள்கிறான். தன்னுடைய சொந்த மகன் சாலமோனை அவன் அழைத்து தன் வாழ்க்கையிலே அவன் கற்றுக்கொண்ட அனுபவங்களை, ஆலோசனைகளை அவனை அழைத்து இவ்விதமாய் சொல்லுகிறான். 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 12ஆம் வசனம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஹல்லேலூயா. தன்னுடைய மகனை அழைத்து ஒரு ஆலோசனை சொல்லுகிறான். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் தேவனுடைய கரத்தினால் ஆகும் என்று அவன் சொல்லுகிறான். இந்த நாளில் மனிதனுடைய கரங்களை நோக்கி நாம் போயிருக்கலாம், உற்றார் உறவினர் அவர்களுடைய கரங்களை நோக்கி நாம் போயிருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல உயரதிகாரியினுடைய கரங்களை நோக்கி போயிருக்கலாம். ஆனால் அந்த நாளில் சாலமோனுடைய ஆலோசனை, எவரையும் மேன்மைப்படுத்தவும். இப்படி தான் கிடையாது. ஏழை பணக்காரன், உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி, வெள்ளை கருப்பு, ஏற்றார் தாழ்ந்தோரெல்லாம் கிடையாது. என்னை விசுவாசிக்கிற யாவரையும், அவன் யாராக இருந்தாலும், என்னால் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் என் கரத்தினால் ஆகும் என்று இந்த நாளிலே நம் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். இந்த நாளிலே உங்களிடத்தில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, எவரையும் மேன்மைப்படுத்தும் பலப்படுத்தும் நம்முடைய தேவனின் கரம். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வசனத்தை ஒரு அனுபவமாக தாவீது தன்னுடைய மகன் சாலமோனிடத்தில் அவன் சொல்லுகிறான். இதற்கு முன்பாக தாவீது எப்படிப்பட்டவன், எந்த சூழ்நிலையில் அவன் வளர்ந்தான், யார் அவனுக்கு உதவி செய்தார், யாரால் அவன் தள்ளப்பட்டான் என்று சில வேத பண்டிதர்களும் வேத ஆராய்ச்சியாளர்களும் இப்படியாய் சொல்லுகிறார்கள். அவன் தாயின் கருவிலே, யாரு? தாவீது தாயின் கருவிலே அவன் உருவான நாள் முதல் அவன் தகப்பன் இந்த பிள்ளை நமக்கு வேண்டாம் என்று தள்ளினான் என்று சொல்லுகிறார்கள். அது எந்த அளவுக்கு உண்மை என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் தாவீது தன் தாயின் வயிற்றிலே அவன் கருவிலே உருவான பொழுது சொந்த தகப்பனால் அவன் தள்ளப்பட்டவன் என்று சொல்லுகிறது. அந்த நாட்களிலே அந்த சம்பிரதாயத்தின்படி பிள்ளையை தள்ளினாலும் தன் பிள்ளையை தள்ளினால் அவனுக்கு பாடாது, அவளும் சேர்ந்தான், அவளும் தள்ளியாக வேண்டும். அதனாலே தன் வீட்டினால் அடிமைகளாக தாவீது வளர்ப்பதற்காக ஒரு சில நாடுகளிலே அவன் வளர்ந்து கொஞ்சமாய் கொடுக்கப்பட்ட ஆடுகளை வைத்து அவன் வனாந்தரத்திலே தள்ளப்பட்டவனாய் ஒதுக்கப்பட்டவனாய் அவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்தான் என்று சிலர்கள் சொல்லுகிறார்கள். சரி, ஏன்னா சங்கீதத்தை நம்ம வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு வார்த்தையும் அவன் எப்படி தன் தேவனை உயர்த்தி, எல்லாமே அவர்தான்ப்பா, நான் ஒன்றுமே இல்லைன்னு அவன் சொல்கிறத வச்செல்லாம் பார்க்கும் பொழுது இந்த சந்தர்ப்பம் அதோட சில நேரங்களில் மேட்ச் ஆகும். ஒரு இடத்துலையும் அவன் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு என் பலத்தினால்
என்னுடைய எல்லாவற்றினால இந்த காரியத்தை செய்தேன் என்று நீங்கள் வாசிக்க முடியாது. எல்லா இடத்திலுமே இவர் தான் எனக்கு செய்தார், தேவன் தான் என்னை பார்த்தார், இவர் தான் என்னை அழைத்தார் என்று சொல்லி அவரையே முதன்மைப்படுத்துகிற ஒரு நல்ல ஊழியக்காரனாக இந்த வேதத்திலே நீங்கள் சங்கீதக்காரனாகிய தாவீதை பார்க்க முடியும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் பெற்ற ஒரு ஆலோசனையும் அவன் பெற்ற ஒரு அனுபவத்தையும் தான் அவன் சொல்லுகிறான். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் நீர் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் என்று சொல்லி அந்த அனுபவத்தை தன் மகன் சாலமோனிடத்தில் அவன் சொல்லுகிறான். பாருங்கள், உபாகமம் 28:1 அதற்கு முன்பாக இந்த சாலமோன் அவன் ஒருவேளை என்ன சொல்லியிருப்பான் தேவனிடத்தில் அப்படின்னாப்பா, மனிதர்கள் கைகளில் நான் விழவில்லை, மாறாக உம்முடைய கரத்தில் நான் விழுந்தேன், ஏனென்று சொன்னால் உம் கரம் எவரையும் மேன்மைப்படுத்தி விட முடியும். ஹல்லேலூயா. இப்போ குழந்தை பிறந்துச்சுன்னா மருத்துவமனையில் அந்த நர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த பிள்ளையை தாயின் வயிற்றிலிருந்து எடுத்து முதலாவது அம்மா கிட்ட கொண்டு போய் காட்டுவாங்க. அந்த அம்மா ஒரு மயக்க நிலையிலிருந்து அந்த பிள்ளையை பார்த்தவுடன் அவள் பட்ட துன்பங்களை எல்லாவற்றையும் மறந்து தன் பிள்ளையை பார்த்த சந்தோஷத்திலே ஒரு சிரிப்பாள். அதற்கு பிறகு அந்த பிள்ளை வெளியே கொண்டு வரப்பட்டு தகப்பனிடத்திலே உற்றார் உறவினிடத்திலே காட்டப்படும். ஆனால் அப்படிப்பட்ட அனுபவம் தாவீதிற்கு இல்லை. அதனால்தான் தாவீது சொல்றான், நான் மனித கரங்களில் விழவில்லை, உம்முடைய கரத்திலே நான் விழுந்தேன். உம்முடைய கரம் யாரையும் எப்படிப்பட்டவனையும் மேன்மைப்படுத்தி விட முடியும் என்பதனாலே தான் அந்த அனுபவ வார்த்தை தன் பிள்ளையாகிய அவன் சாலமோனிடத்திலே சொல்லுகிறான். அதனால் பாருங்கள், உபாகமம் 28:1 அவன் சொல்லுகிறான், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பேயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உண்மை மேன்மையாக வைப்பார். உலகத்தில் மனித சத்தத்திற்கு நாம் செவி சாய்த்தால் ஒன்றுமே நமக்கு வராது. அவர் சொல்லுகிறார், உன்னை உண்டாக்கின தேவனுடைய அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் நீங்கள் செவி கொடுப்பீர்களானால் உன் தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில் எப்படி நம்மை வைத்திருப்பார் என்று சொன்னால் சகல ஜாதிகளிலும் உன்னை நான் மேன்மையாக வைப்பேன் என்று சொல்கிறார். பாருங்கள், உபாகமம் 7:7 சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள். மனிதன் பார்க்கிற விதமாக தேவன் நம்மை பார்ப்பதில்லை. அவர் நம்மை குறித்து எண்ணுகிறது போல சாதாரண மனுஷர்கள் எண்ணுவதில்லை. அவர் சொல்கிறார், உன் கல்வியாலோ அல்லது உன்னுடைய பலத்தாலேயோ நீ அதிகமாக இருக்கிறன்றதுனால உன்னை நான் தெரிஞ்சிக்கல. மெஜாரிட்டி நிறையா எங்கே இருந்தா அரசியல் கட்சி உங்களை தெரிந்து கொள்ளும். 10 சீட்டு தர வாங்க, ஏன் உங்களிடத்தில் ஓட்டுக்கள் இருக்குது. இந்த சமுதாயத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆளை வைத்திருக்கிறார், இவரை நாம் முன்னிலைப்படுத்தலாம் என்று மனிதர்கள் பார்க்கிற விதமாய் என் தேவன் பார்க்காமல் நீங்களோ சகல ஜனங்களிலும் கொஞ்ச ஜனமாக இருந்ததுனால நான் உங்கள் மீது அன்பு வைத்து என்ன செய்தாராம், சகல ஜனங்களில் நீங்கள் கொஞ்சமாக இருந்தீர்கள், அதனால் நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று அவர் சொல்லுகிறார். பாருங்கள், 1 நாளாகமம் 4:10 யாபேஸ் என்று ஒரு மனிதன் பிறந்த பொழுது தன் தாயை அவள் அந்த பிரசவ வழியின் நிமித்தமாக தன் தாய் மரித்து விடுவாள் என்று சொல்லி வேதனை மிக்க அல்லது தன் உயிரை எடுக்க வந்தவன் என்று சொல்லி யாபேஸ் என்று இஸ்ரவேலின் அவனுக்கு ஒரு பேரை வச்சாங்க. அந்த யாபேஸ் தேவனுடைய சமூகத்தில் போய் அவன் என்ன செய்தான் தெரியுமா, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். பாருங்கள், தேவ கரம் மனிதன் கரத்தை போல அல்ல. தேவனுடைய கரம் நம்முடைய நண்பர்களின் கரத்தை போல அல்ல. தேவனுடைய கரம் நம்முடைய உற்றார் உறவினர்களின் கரம் போல அல்ல. மாறாக அவருடைய கரம் யாரையும் மேன்மைப்படுத்தவும் யாரையும் பலப்படுத்தவும் என் கரங்களால் ஆகும் என்று சொல்லி யாபேசியின் சத்தத்தை அவர் கேட்டு அவனுடைய கோத்திரத்திலே அவனை ஒரு நல்ல ஒரு மனிதனாக ஒரு ஐஸ்வர்யவனாக அவனை மாற்றி ஆசீர்வதித்தார் என்று இந்த வேதம் சொல்கிறது. நான் அந்த நாளில் சொல்கிறேன், மனித கரங்களை பார்த்து ஏன் மறந்து போயிட்டீங்களா? இல்லை மனிதருடைய கரங்களையே எண்ணி நான் ஏதாவது ஒரு காரியத்தை நோக்கி நிற்கிறேன். ஸ்ரீதர், நீ ஏதாவது இந்த வீடு இன்னும் வித்துச்சா இல்லையா?
இன்னும் விற்கலை, சரி ரைட், கர்த்தர் உன்னோடு பேசுவார். அதனால் நான் பல காரியங்களுக்கு நான் இப்படி நான் காத்திருக்கிறேன், எனக்கு தேவனுடைய கரண் ஏதாவது இறங்குமா, அல்லது தேவனுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்துவிட முடியுமா என்று சொன்னால், யாரையும் மேன்மைப்படுத்தவும் யாருடையும் நான் பலப்படுத்தவும் என் கரத்தால் ஆகும் என்று இந்த நாளில் உங்களுக்கு வார்த்தை சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரேமியா 3:14 இப்படியாய் சொல்லப்படுகிறது, சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் நாயகர், நான் உங்கள் ஊரிலே ஒருவனும் வம்சத்திலே 2 பேருமாக தெரிந்து உங்களை சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்து என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய குடும்பத்தில் எத்தனையோ பேர் இருந்தாலும் நம்மை மாத்திரம் தெரிந்து அவருடைய கரம் நம்மளை மேன்மைப்படுத்தி இந்த இடத்திலே கொண்டு வந்து உட்கார்த்து வைத்திருக்கிறது. எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படலை என்னுடைய ஃபேமிலியில், ஆனாலும் தேவன் ஒரு வம்சத்திலே உங்கள் இருவரையாகும் நான் தெரிந்து கொள்ளுவேன். அவருடைய கரம் நம்மோடு கூட இருந்து செய்கின்ற அதிசயமான ஒரு காரியங்களை பாருங்கள். அவர் சொல்லுகிறார், நான் 2 பேராவது இருந்தாலும் செய்வேன், நான் உங்கள் ஊரிலே ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக நான் தெரிந்து கூட உங்களை நான் சீயோனுக்கு அழைத்து கொண்டு போகுவேன். நான் மனிதகரம் அல்ல, நானோ உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணி உங்களை நான் நன்றாக இந்த பூமியில் வாழ வைக்கக்கூடிய அன்பின் கரம்தான் அவருடைய கரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 2:8 அழகா சொல்றான், அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைக்கிறார். எவ்வளவு ஒரு வல்லமையான கரம் அவர் கரம். அவருடைய கரம் சிறியவனை புழுதியிலிருந்து உயர்த்தக்கூடிய கரம். அவருடைய கரம் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற கரம். அவருடைய கரம் ஐயா பிரபுக்களோட உட்காரவும் பெரிய பெரிய ஜம்பாவான்களோடு நம்மளை உட்கார வைத்து மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கக்கூடிய பண்ணுகிறவருடைய கரத்திலே நாம் அடங்கி இருந்தால் வேதம் சொல்கிறது, ஏற்ற வேளையிலே நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். மனிதனுடைய கரங்களில் அல்ல, மேனேஜருடைய கரங்களில் அல்ல, உற்றார் உறவினர் கரங்களில் இல்ல, அவர் கரங்களிலே நான் அடங்கி இருந்தால் ஏற்ற வேளை வரும்போது அந்நிய கண்கள் அல்ல, உன் சொந்த கண்களே அதை பார்க்கும் உங்களை உயர்ந்த இடத்திலே வைத்து உங்களை வாழ வைத்து அழகு பார்க்கிறவர் தான் இந்த நாளிலே நாம் வணங்கி கொண்டிருக்கிற இந்த தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கரம் நம்மை மேன்மைப்படுத்துகிற கரம், அவருடைய கரம் நம்மை அசைக்கின்ற கரம், அவருடைய கரம் நம்மை நடத்துகிற கரம், அவருடைய கரம் என்னை அணைக்கின்ற கரம், அவருடைய கரம் என்னை தேற்றுகிற கரம், அவருடைய கரம் என் கண்ணீரை துடைக்கின்ற கரம், எல்லாவற்றிற்கும் எல்லாமாக இருந்து எனக்கு சமாதானத்தை தருகிற ஒரு கரமாய் இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இருக்கிற ஒரு தேவன் இயேசு மட்டுமே என்று அந்த நாளிலே சொல்ல விரும்புகிறேன். பாருங்கள், எஸ்ரா 8வது அதிகாரம் 21:33 அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காக எங்கள் பிள்ளைகளுக்காக எங்கள் சகல பொருளுக்காகவும் செவையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதி அண்டலே உபவாசத்தை கூறினேன். பாருங்கள், அந்த சம்பவத்தை சொல்கிறேன். ராஜாவின் கண்களில் அவனுக்கு இரக்கம் கிடைக்கிறது. எஸ்ராவிற்கு அலங்கம் அடிந்து கிடக்கிறது, தேவாலயம் கட்டப்பட வேண்டும். ஆனால் கையிலே வெகுமதியோடு கூட பொன் வெள்ளி வைடூரியம் என்று சொல்லி தேவாலயத்தை கட்டுவதற்கு அவன் போகிறான். ஆனால் அந்த ராஜாவின் கண்களிலே இரக்கம் கிருபை கிடைத்தபடியினாலே அவன் போகிறான். ராஜா சொல்லுகிறான், நான் உனக்கு இரக்கம் பாராட்டினேன், கிருபை பாராட்டினேன், நீயோ அந்த அலங்கத்தை கட்டுவதற்கு போகிறாய். போகும்போது நீங்கள் சும்மா போகவில்லை, வெகுமதிகளை கொண்டு போகிறீர்கள். பயபத்தில் வழியில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்று சொன்னால் நான் என்னுடைய இராணுவத்தை தருகிறேன் என்று யார் சொன்னா? ராஜா சொல்கிறான். நானாக இருந்த என்ன சொல்லியிருப்பேன்னா, இதே இவ்வளவும் கொடுத்து இல்லை, கொடுத்துட்றா 4 பெட்டாலியனை கொடுத்துரு, நான் பத்திரமா போயிடுறேன் வழியிலன்னு சொல்லியிருப்பேன் நானாக இருந்தா. ஆனால் எஸ்ரா சொன்னா, தேவனுடைய கரம்தான் எனக்கு தேவை. நீ ராஜாவா இருக்கலாம், உன் கண்களில் எனக்கு இரக்கம் கிடைத்திருக்கலாம், ஆலயம் கட்டுவதற்கு வெகுமதிகளை கொண்டு போவதற்கு அனுமதி கிடைத்திருக்கலாம், ஆனால் நான் போய் அந்த இடத்திலே சேருவதற்கு எனக்கு இராணுவத்தை காட்டிலும் இஸ்ரவேலின் இராணுவத்தினுடைய அந்த தளபதி தான், அவருடைய கரம் தான் எனக்கு வேணும். அந்த கரம் இருந்தா நான் கடந்து சென்று விடுவேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். மனித கரத்தை அவன் நோக்கவில்லை. நினைச்சிருந்தா ராஜாங்கிற அந்த மனிதனுடைய கரத்தின் உதவியை அவன் நாடி இருக்கலாம். ஆனால் இஸ்ரவேலின் ராஜாவாகிய
தேவனுடைய கரத்தை அவன் நம்பி சொன்னான். அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும், எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காக எங்கள் சகல பொருளுக்காகவும் செவையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதியண்டிலே உபவாசத்தை கூறினேன். வழியிலே சத்ருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். கர்த்தருடைய கரத்தை நோக்கி பார்க்கிறவன் மற்ற யார் கரம் கொடுத்தாலும் அதை குறித்து வெட்கப்படுவான். சொல்லுகிறான் அவன், வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம், எங்கள் தேவனுடைய கரம், எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும், அவருடைய வல்லமை, அவருடைய கோபம் அவரை விட்டு விலக்கிறவர்கள் எல்லோரும் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். சும்மா சாதாரணமாக இட போட்டுறாத. இஸ்ரவேலின் தளபதி, இஸ்ரவேலின் இராணுவத்தின் ஒரு மிகப்பெரிய ஒரு தேவனை நான் தேவனாக வைத்திருக்கிறேன். நான் போகிறதுக்கு அனுமதி நீ கொடுத்துருக்கலாம். வைரம் வெள்ளி வைரூரியம் நான் கொண்டு போவதற்கு எனக்கு அதுக்கான வாய்ப்பு நீ அளித்திருக்கலாம். அவை பத்திரமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல உன் இராணுவத்தை காட்டிலும் என் தேவன் கரம் அதை விட பெரியது என்று சொல்லி அவன் யாகவா நதி அண்டையில் உபவாசித்து அழுதான். தேவனோட கரம் அவனோடு வந்தது. அல்லேலூயா. ஒதுக்கப்பட்டு இருக்கீங்களா? தள்ளப்பட்டு இருக்கிறீங்களா? மனிதர்கள் மத்தியில் அசட்டை பண்ணப்பட்டு இருக்கிறீர்களா? ஒருவேளை என்னை பார்ப்பதற்கு கூட அவர்கள் வெட்கப்படுக்கிறாள் என்ற நிலைமையில் வந்திருக்கிறீங்களா? ஏற்ற வேளையில் ஒரு காரியம் என் வாழ்க்கையில் நடக்காது என்று நினைத்திருக்கிறீர்களா? தேவனுடைய கரம் மாத்திரத்தை பிடித்து கொள்ளுங்கள். எல்லாரும் முன்பாகவும் அந்த கரம் உங்களை உயர்த்தி வைத்திருக்கும். ஐடிஐ தாங்க என் குவாலிஃபிகேஷனு. நான் பெருசாக யூஜி பிஜி காலேஜில் போய் நான் பிஏ முடித்தேன், அப்புறம் முடிச்சுட்டு நான் பிஜி முடித்தேன், அப்புறம் எம்ஃபில் பண்ணேன், அப்புறம் நான் மாஸ்டர் பண்ணேன், டாக்டரேட். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சாதாரண ஐடிஐ மோட்டார் மெக்கானிக் என்ற ஒரு பிரிவை 1993 முடித்தேன். முடிச்சுட்டு அப்படியே ஒரு அப்ரண்டிஸ், அப்போ ஜெயலலிதா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஒன்று ஓடிச்சு. அப்போ பல்லவன் இருந்துச்சு சென்னையில். எப்படியா ஒரு அப்ரண்டிஸ்க்கு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டா லைஃப் லாங் முழுக்க ஏதாவது ஒரு டிப்போவில் ஒரு பஸ்ஸு மெக்கானிக்காக என் வாழ்க்கையை நான் ஆரம்பித்து இப்போ இன்னும் 50 வயசு, இன்னும் 10 வருஷத்தில் ஒரு ஃபோர்மேனாக இருந்து ரிட்டையர்ட் ஆகிருக்கலாம். அதுதான் என்னுடைய குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற வேலை. ஐடிஐ முடித்தேன், பெட்ரோல் டீசல் 2 ஆண்டுகள், 1 வருஷம் அப்ரண்டிஸு. அதற்கு பிறகு ஏதாவது ஒரு பணிமனை, அது அயனாவரம் டிப்போவோ புரசவாக்கம் டிப்போவோ போய் ஒரு மெக்கானிக்காக இருந்திருப்பேன். பசிகீழ படுத்திருப்பேன். கவர்மெண்ட் பஸ்ஸை பூரா என்ன பண்ணியிருப்பேன், ரிப்பேர் ஆன வண்டியெல்லாம் ரெடி பண்ணியிருப்பேன். கொஞ்சம் ப்ரொமோஷன் வந்திருக்கும். ஒரு ஃபோர்மேனாக இருந்து 10 வருஷத்தில் வெளியே வந்திருப்பேன். ஆனால் 28 முறை விமானத்திற்கு சென்னைக்கும் துபாய்க்கும் பறந்து வந்து ஒரு பெரிய கம்பெனியில் சீனியர் அட்மின் மேனேஜராக உயர்த்தப்பட்டு இன்று ஒரு ஜெனரல் மேனேஜராக ஒரு கம்பெனியில் உட்கார்ந்திருக்கு என்று சொன்னால் தேவ கரத்தை தாண்டி எந்த கரமும் என்னை உயர்த்தவில்லை. நானே இந்த சபையின் விசுவாசி, நான் சாட்சி. தேவனுடைய கரம் ஒரு மனிதன் மீது வந்தால் அவன் எந்த நேரத்தில் தேவனுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் என்று யாராலையும் சொல்ல முடியாது. அதனால தான் சொல்வான் தாவீது, என் பலத்தினால் இதை இல்லை 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 இல்லை, நான் வீடு கட்டினாலும் கார் வாங்கினாலும் நகை சேர்த்தாலும் இன்னும் அதிகமாக பண்ணாலும் நீ அதை என் பலத்தினால் செஞ்சுன்னு மட்டும் நீ சொல்லிடாதங்கிறார் ஆண்டவர். உபாகமத்தில் அப்படி ஒரு வசனம் இருக்கு. என் பலத்தினால், என் சம்பாதத்தினால், என் சுயத்தினால் இதையெல்லாம் சம்பாதித்த நோ. சரவணபவனுடைய ஓனர் அவர் என்ன அண்ணாச்சி, அவர் பேர் தெரியுமா? சரவணபவன் இருக்க சரவணா ஸ்டோருடைய ஓனர் பேர் ராஜரத்தினம். தேங்க்யூ அங்கிள், ராஜரத்தினம். அவர் ஓனரு. அவர் ஒரு முறை என்னுடைய நண்பன் சந்திக்க ஈசிஆருக்கு போனான். அவங்க சரி சரவணா ஸ்டோர், அந்த சரவணா ஸ்டோர் குழுமம் இட்ஸ் அ குரூப் ஆஃப் கம்பெனிஸ், பெரிய கோடீஸ்வர குடும்பம். அதனுடைய ஓனர் ஓஎம்ஆரில் அவருடைய வீடு. அப்போது அவர் என்னுடைய நண்பன் ஒரு காலகட்டங்களில் எதுக்கோ ஒரு உதவிக்கு பார்க்க போயிருந்தான். உதவியாளர்கள் அனுமதி கொடுத்தார்கள். போய் அப்படி நின்னான். சரவணா ஸ்டோர் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஓனரை பார்க்க போகிறோம் அப்படின்னு போயிட்டு அவங்க லாபியில் நிற்கும்போது வீல் சேரில் அவரை தள்ளிட்டு வந்தாங்க. அப்போ அதை பார்த்துட்டு இவனுக்கு ஷாக் ஆகிட்டானா. என்னடா அது சரவணா ஸ்டோருடைய குழும தலைவர், பல ஆயிரம் கோடிக்கு அதிபதி வீல் சேரில் வராரு அப்படின்னு சொன்னார். எனக்கு 2 கிரண்டையும் பழுதாகிவிட்டது, டயாலிசிஸில் இருக்க, எப்பொழுது வேணாலும் நான் மறிக்கலாம் அப்படின்னார். அப்படின்னு இது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம் பலத்தினாலோ நம்முடைய பராக்கிரமத்தினாலோ இந்த கிட்னி ஃபங்க்ஷன் செய்யலை, என் பலத்தினால இந்த லிவர் ஃபங்க்ஷன் செய்யலை,
என்னுடைய ஞானத்தினாலே நான் நல்லா உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிறேன், டெய்லி வாக்கிங் போகிறேன்ற என் ஞானத்தினால இந்த சரீரம் சரியாக வேலை செய்யலை. அவர் கரம் என்னை நடத்துகிறார். ஏற்ற வேளையிலே உன்னை உற்பத்தி செய்யவும், ஏற்ற வேளை வரும்போது உன்னை மகிமைக்குள் பிரவேசிக்க வைக்க வேண்டியதும் அவரால் மாத்திரம், அவர் கரத்தினால் மாத்திரமாக. இடையில நம்ம முட்டினாலும் மோதனாலும் எதுவும் நடக்காது. ஆகவே இந்த நாளில் தேவனுடைய கரம் யாவரையும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றி போட்டுவிடும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் நமக்கு வேண்டாம். சரி, நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பலை. நான் எப்பொழுது பேசினாலும் என்னுடைய பிரசங்கம் 30 to 35 நிமிடம் தான் இருக்கும். எங்கே போய் பேசினாலும் அதுக்கு மேலே நான் தாண்ட மாட்டேன். ஆனால் இந்த முறை நான் 20 நிமிஷத்தில் முடிச்சிடலான்னு அண்ணன் சொன்னாங்க. இல்லை, எலாபரேட் பண்ணி கரெக்டாக கொண்டு கொடுத்துருங்க, இல்லைன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அப்படின்னு கடந்த நாட்களில் சாமன்னு சொன்னாங்க. நான் நேரத்தை பார்க்கிற ஒரு ஊழியக்காரன். கிடச்சிட்டாங்க ஆளுங்க, 1 மணி நேரம் பேசிடலான்னு பேசுகிற ஆள் நான் கிடையாது. அதனால் கரெக்டாக ஒரு 3 ஒரு நபரை வேதத்திலிருந்து பார்க்குறோம். தேவன் கரம் அவரை எப்படி உயர்த்தியது அப்படிங்கிறத அநேக பேர் தேவனுடைய கரம் உயர்த்தி இருக்கு. ஆனால் நான் சூஸ் பண்ண ஒரு 3 பேர். சரி, யோசுவா 3:7, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லோரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். இதுதான் தேவ கரத்தினுடைய வல்லமை. பாருங்க, இஸ்ரவேல் தேசத்திலிருந்து எகிப்திலிருந்து இஸ்ரவேலுக்கு கொண்டு போய் ஜனங்களை சேர்த்து அந்த தேசத்தை பங்கிட்டு கொடுத்து இந்த வாழ்க்கையை எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று தேவன் மோசேயை தேர்ந்தெடுத்தார். மோசே அந்த வாழ்ந்த நாட்களில் எத்தனையோ விதமான பாடுகள், பிரச்சனைகள், மக்களிடத்திலும் தேவனிடத்திலும் போராடி ஏதாவது ஒன்று செய்தவர்களை கடத்திவிட வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய பொறுப்பனை சுமந்தவன் தான் மோசே. அப்படிப்பட்ட மோசே அவன் மரித்த பிறகு யோசுவாக்கு அந்த தலைமைத்துவம் வருகிறது. பாருங்க, ஒரு பெரிய வேலையை ஒருத்தன் செஞ்சு அவன் செத்துட்டான். ஆனால் அது இன்னொருவருக்கு அந்த தலைமைத்துவம், அந்த 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 லீடர்ஷிப் மாறும் பொழுது யோசுவா எவ்வளவு பயந்திருப்பான் தெரியுமா? ஐயோயோ, அவருக்கே முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள் செவி சாய்க்கவில்லையே, எத்தனையோ போராட்டங்கள், எவ்வளவு பிரச்சனைகள், அனுதினமும் எங்கள் ஊழியக்காரர், எங்கள் தலைமை ஊழியக்காரர் மோசேவை கொன்னெடுத்தானுங்களே, இப்படிப்பட்டவர் செத்துட்டாரே, இனி நான் போய் அதை நடத்த வேண்டுமா என்று சொல்லி அவன் கண்டிப்பாக ஒரு 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 கடினமான வழிகளிலே அவன் பயணித்திருப்பான். ஏன்னா ப்ராஜெக்ட் பெருசு. இறந்துட்டார், லீடர் இறந்துட்டார். மோசேயிலிருந்து யோசுவாக்கு வரப்பொழுது இப்போ யோசுவா 1:1 கர்த்தர் பேர் என்ன, நம்ம யோசுவாவை எப்படி அட்ரஸ் பண்ணுறாரு பாருங்க. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவா. தேவனுடைய தாசன் கிடையாதுங்க யோசுவா, மோசே தான் தேவனுக்கு தாசன். சொல்கிறார், என்னோட தாசன்றா, என் வேலைக்காரன் மோசே. அவன் செத்துட்டான். ஆனால் கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரரான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி அப்படின்னு சொன்ன அந்த இடத்துல ஒரு தேவ கரம் யோசுவாவை எப்படி உயர்த்தியது அப்படிங்கிறத யோசுவா 4:14 சொல்லலாம். அந்த நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். நான் ஒரு மனிதனை எப்படியும் உயர்த்திவிட முடியும், நீங்கள் பார்க்கிற விதமாக நான் பார்ப்பதில்லை. ஒருவேளை அவன் மோசேக்கு இடத்திலே நான் போய் நின்றால் இந்த ஜனங்களை எப்படி வழி நடத்த வேண்டும் என்று அவன் பயந்திருக்கலாம். ஆனால் அந்த அட்ரஸ் பண்ண அதே தேவன் சொல்கிறாரு, அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாட்களெல்லாம் அந்த ஜனங்கள் அவனுக்கு பயந்திருக்கும்படி அவருடைய கரம் இவன் மீது நிழலாய் இருந்தது. அந்த ப்ராஜெக்ட் அவன் வெற்றிகரமாக செய்து முடித்தான். அது மாத்திரமில்லை, எப்படி ஒரு சாட்சியை வாங்குறான் பாருங்க. அவன் மேன்மைப்படுத்தினா ரைட்டு, கர்த்தருடைய தாசனாக ரைட், ஓகே. பின்பு இயேசுவா இஸ்ரவேலின் கோத்திரங்களை எல்லாம் சீகேமிலே கூடிவர பண்ணி இஸ்ரவேலின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் வரவழைத்தான். அவர்கள் தேவனுடைய சந்ததியிலே வந்து நின்றார்கள். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் போல தேவன் மனிதர்களை தெரிந்து கொள்கிறார். அப்படிப்பட்ட யோசுவா அவன் எப்படி மரிச்சான்னா,
120 வயதாகும் போது மரிக்கும் பொழுது அந்த அட்ரஸ் பண்ண 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் சொன்ன தேவன் நூனின் குமாரனாகிய மோசேயின் ஊழியக்காரனாகிய யோசுவான்னு சொன்ன வாய் நீங்கள் அடுத்த வசனத்தை படிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், அவன் மரிக்கும் பொழுது தேவனுடைய ஊழியக்காரன் என்று அவன் மரித்தான். தேவனுடைய ஊழியக்காரன் அவர் சொல்லலிங்க. அவர் என்ன சொன்னார்? மோசேயினுடைய தாசன், நூனின் குமாரனாகிய யோசுவா மோசேயினுடைய ஊழியக்காரன். ஆனால் அதே தேவனுடைய கரம் இவனோடு இருந்ததனால அவனை மேன்மைப்படுத்தி அதே தேவன் சாட்சி கொடுக்கிறார். அவன் 120 வயதாக மரிக்கும் பொழுது தேவனுடைய ஊழியக்காரனாக இருந்தவன் மரித்தான் என்று சொல்லி, இந்த நாளில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, டோன்ட் மைண்ட் அட் ஆல், எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. தேவனுடைய கரம் என் வாழ்க்கையில் இருந்தால் என் தேவன் என்னை நடத்துகிற விதமே வேற விதம். அல்லேலூயா. கரங்களை தட்டி அப்போட நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கண்களை மூடி ஒரு விசை அப்படியே நீங்கள் கையை வச்சு உள்ளத்தில் விசுவாசித்து வாயில் அறிக்கையிட்டு சொல்லுங்க, தேவனுடைய கரம். சொல்லுங்க, தேவனுடைய கரம் என்னை மேன்மைப்படுத்தும், தேவனுடைய கரம் என்னை பலப்படுத்தும். ஹல்லேலூயா. பாருங்க, ஆதியாகமம் 29:31 லேயால் அற்பமாய் எண்ணப்பட்டாலாம். அற்பமாய் எண்ணப்படுகிறவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய கரம் இறங்கினால் அவர்களுக்கு நடக்கிற அற்புதத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யாக்கோபோ ராகேலே என்ன செய்தான்? காதலித்தான், அவளை திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் லாபானோ இவனை வஞ்சித்து ஏமாற்றி லேயாளை மனைவியாய் கொடுத்தான். அவனுக்கு என்ன இதுக்கு யாக்கோபுக்கு பிரச்சனைனா, லேயாள் அற்பமாக யாக்கோபவால் நடத்தப்பட்டார். இன்று நீங்கள் யார் மூலப்பட்டார்? அற்பமாக எண்ணப்பட்டிருக்கிறீங்களா? இன்னைக்கு யார் மூலமா பட்டு நீங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறீங்களா? அந்த இடத்துல பாருங்க, அவள் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு. என்ன பண்றதுக்கு வழி இருக்கோ எல்லாத்தையும் செஞ்சிருவான். ஆனால் மனிதர் பார்க்கிற விதமாய் பார்க்காமல் கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியாய் இருந்தார். கர்த்தருடைய கரம் ஒரு மனிதன் வாழ்க்கையில் வரும் பொழுது எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும், அற்பமாக எண்ணப்பட்டாலும், ஒரு குப்பையாய் புழுதியில் வீசப்பட்டாலும், ஒதுக்கப்பட்டாலும், தள்ளப்பட்டாலும், நிராகரிக்கப்பட்டாலும், தேவனுடைய கரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எந்த சூழலுக்கும் உங்களை மாற்றி அவர்களுக்கு முன்பாக தலை நிமிர்ந்து வாழை செய்யும்படியாக இந்த கரம் இந்த நாளிலே உங்களிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். ஹல்லேலூயா. சங்கீதம் 105 அவன் கால்களை பாருங்க, யோசேப்பு அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பிலே அடைக்கப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறுவலமும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அதனால தான் குழியில தள்ளிய யோசேப்பு அரண்மனைக்கு சென்ற நாட்கள் போய் 13 ஆண்டுகள் அந்த இடத்துல இருந்து தேவனுடைய கரம் அவனோடு இருந்த பொழுது தம்பிகளெல்லாம் அங்கே வந்தபோது, எகிப்திலே உனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையும் நீங்கள் கண்ட யாவையும் என் தகப்பனுக்கு அறிவித்து அவர் சீக்கிரமாய் இவ்விடத்துக்கு வரும்படி என்று செய்யுங்கள் என்று சொல்லி தன் தம்பிக்கு செய்தி கொடுத்தவன் தான் யோசேப்பு. தேவனுடைய கரம் குழியில் தள்ளப்பட்ட பொழுது அவனுக்கு சொப்பனம் கண்டான். இப்படி ஒரு கதிர் விளைந்து இருக்கிறது, அது தலை சாய்ந்து வணங்கும்னு சொப்பனம் தான் சொன்னான். அதுக்குள்ளே அவனை கொலை செய்ய திட்டமிட்டாங்க, குழியில் தள்ளினாங்க, விற்று போட்டார்கள், அடிமையாய் போனான். ஆனால் மனிதனுடைய கிரிகள் அவனுடைய வாழ்க்கையில் இல்லை, தேவனுடைய கிரிகளுடைய அவனுடைய கிரிகளுக்கு தேவன் பலன் அளித்தார். அவருடைய கரம் அவன் மீது அமர்ந்தது, ராஜாவாக ஆக்கினார். நான் என்ன பொசிஷனில் இருக்குன்றதை போய் எங்கள் அப்பாட்ட நீ சொல்லு. நாளில் வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், உயர் அதிகாரிகள் மத்தியில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், ஒரு பதவி உயர்வுக்காக நீங்கள் காத்திருக்கலாம். அவர்கள் கரத்தை நீங்கள் ஒரு நாளும் நீங்கள் பார்க்காதீர்கள், மாறாக தேவனுடைய கரத்தை நீங்கள் பாருங்கள். யார் மீதும் யாரையும் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் என்னால் ஆகும் என்ற இந்த நாளிலே கர்த்தர் உங்களிடத்தில் பேசிக்கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மொர்தெகாய் என்ற ஒரு மனிதன், அவனுடைய வாழ்க்கையில் அவன் அடிமைத்தனத்தில் வாங்கப்பட்ட ஒரு யூதன். அவனை எதுக்கு சாவடிச்சுட்டு விட்டுடு, அவன் போய் பொழைச்சிட்டு போட்டோம் அப்படின்ற நிலைமையில் இருந்தவன் தான் மொர்தெகாய். ஆனால் தேவனுடைய கரம் அவனோடு இருந்ததனால ராஜாவுக்கு அடுத்தபடியாக இடத்திலே அவன் வந்தான் என்று மொர்தெகாயின் வாழ்க்கை குறித்து நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்படியாக எத்தனையோ மனிதர்கள் தேவனுடைய கரம் எத்தனையோ மனிதர்கள் மீது இருந்தாலும் மொர்தெகாய், யோசேப்பு, தாவீது இவர்களுக்கு மேலிருந்த அந்த தேவக்கரம்
அதிகமாய் செயல்பட்டது. அதைத்தான் இந்த நாளில் கடைசி வசனமாக மீண்டும் அதை நான் வாசிக்கிறேன். 1 நாளாகமம் 29:12. ஐஸ்வர்யமும் கனமும் எல்லாம் சேர்ந்து ஒன்றா வாசிங்க. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஹல்லேலூயா. எலிசா 2 ராஜாக்களில் நீங்கள் போய் வாசிச்சிங்கன்னா எலிசா என்ற ஒரு மனுஷனை ஆண்டவர் எப்படி அதாவது பாருங்க, 2 ராஜாக்கள் 3:11. அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரர்களில் ஒருவன் மறுமொழியாக சொல்கிறான். இவருடைய கைக்கு தண்ணி ஊற்றுவதற்கு யாரும் இல்லையா? இதோ எலியாவின் கைகளுக்கு தண்ணி ஊற்றுவதற்கு யார் இருக்கா? எலிசா இருக்கிறான்னு சொல்லி 2 ராஜாக்கள் 3:11. எலிசா அந்த நேரத்தில் எப்படிப்பட்டவன் மனதில் அவன் கைக்கு தண்ணி ஊற்றிருப்பான்னு நமக்கு தெரியல. தேவனுடைய கரம் அவனோடு இருந்தபடினால 2 ராஜாக்கள் 13:14 அவன் நாட்களில் எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் அவனிடத்திற்கு போய் அவன் மேல் விழுந்து அழுது, என் தகப்பனே, என் தகப்பனே. அன்னைக்கு எலியாவுடைய கைக்கு தண்ணி ஊற்றினிய கை கழுவுறதுக்கு எலிசா இன்னைக்கு என்ன சொல்கிறான்? இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்றான். மனுஷனுடைய வாழ்க்கையில் உயர்வு என்பது நமக்கு எப்படி எங்கேருந்து வரணும்னா, பரத்திலிருந்து, அவருடைய கரத்திலிருந்து மட்டும்தான் வரும். எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் ஊற்றினவன் எலிசா. ஆனால் அவன் படுக்கையில் இருந்த பொழுது இஸ்ரவேலின் ராஜா அவன் மீது விழுந்து அழுதான், இஸ்ரவேலுக்கே ரதமும் குதிரை வீரமாய் இருந்தவரே என்று சொல்லி. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்பொழுது எப்படி இந்த தேவனால் மாற்ற முடியும் என்று நீங்களும் நானும் கணிக்கவே முடியாது. ஒரு இரவிலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இந்த தேவன் மாற்றிவிட முடியும். மனிதனுடைய கரத்தை மாத்திரம் நீங்கள் நம்பியிருந்தால் இந்த நாளிலே விட்டுவிட்டு பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய கரத்தை நீங்கள் நோக்கி பார்ப்பீர்கள். ஆனால் யாவரையும் எல்லோரையும் அது மேன்மைப்படுத்த மாத்திரமல்ல, பலப்படுத்த முடியும் என்ற இந்த நாளிலே சொல்லி நான் உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆக.